மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஹலோ, வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனா? ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை பண்ணால அங்கே ஏதாவது கூட்டிகிட்டு போனீங்களா? இல்லையா? சாரி சார். சார் கொஞ்சம் இருங்க. என்ன ஞாபகம் இருக்கா சார்? நான் ரகண்ணா கூட இருக்கிற ஆளு மோட்டு. ரகுவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். அதை பற்றி சொல்ல தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன். நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறத நான் பார்த்தேன். ரகண்ணாவை யாரோ பிளான் பண்ணி தான் மாட்டி விட்டுருக்காங்க. ரகுவை போலீஸ் எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், நீங்கள் இப்போ போயிட்டு வந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ரகண்ணாவை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே இல்லைன்னு போலீஸ் சொல்கிறாங்களே. போலீஸ் ஏதோ கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரகண்ணாவை யாரும் பார்க்காம இருக்கிறதுக்கும் ஜாமீனில் வெளியே விடாமல் இருக்கிறதுக்கும் போலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் ரகண்ணா அந்த ஸ்டேஷனில் தான் இருக்காரு. ரகண்ணாவை அவங்க கூட்டிகிட்டு போனதை நான் பார்த்தேன். அது சரி, நீங்கள் ரகுவை பார்க்க போகல? அந்த ஸ்டேஷனில் என் மேலே 4 கேஸ் இருக்குது சார். அவங்க கிட்ட மாட்டினா என்னை உள்ளே போட்டுருவாங்க. அதனால தான் என்னால் அங்கே போக முடியல. அப்படின்னா ரகு அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறது உண்மைதானே? உண்மைதான் சார். நீங்கள் அங்கே போய் ரகண்ணாவை பார்க்கணும். எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நான் வெளியே இருந்து என்ன உதவி வேணாலும் பண்ணுறேன் சார். என்ன? ரகுன்னு ஒருத்தரை தேடி நான் ஏற்கனவே இங்கே வந்துட்டு போனேன். அவர் இங்கே இருக்காரா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்தேன். அந்த மாதிரி யாருமே இங்கே கூட்டிகிட்டு வரலன்னு எஸ்ஐ சார் உங்களுக்கு சொன்னார்ல? ஒருவேளை எஸ்ஐ தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம்ல. நான் உள்ளே போய் பார்க்குறதுல ஏதாவது பிரச்சனையா? உள்ளெல்லாம் போக முடியாது. என்ன காரணம்? என்ன, எதுக்கு மறுபடியும் வந்திருக்க? அந்த ரகுராமனை தேடி இவர் மறுபடியும் வந்திருக்காரு. அப்படி யாருமே இங்கே இல்லைன்னு உங்ககிட்ட தூய தமிழில் தானே சொன்னேன். சார், நானும் அதே தூய தமிழில் தான் சொல்கிறேன். ரகுராமன் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்காரு. ரகுவை பார்க்கறதுக்கு நீங்கள் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொன்னா உங்களுக்கு புரியாதா? இல்லை நீங்கள் லாக்அப்பில் இருக்கிறவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கியா? சார், ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. அப்புறம் எதுக்காக சார் போய் சொல்கிறீங்க? அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ரகு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க. கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும். அதை விட்டுட்டு அவனை பார்க்க வர்றவங்கள எதுக்காக தடுக்கிறீங்க சார்? நீங்கள் சொல்கிற ஆள் இங்கே இல்லை. நீங்கள் போகலாம். என்ன சார் நீங்கள் விளையாடுறீங்களா? நான் முதல்ல இங்கே வந்தப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு போயிட்டேன். அது உங்கள் ஷோல்டரில் இருக்க அந்த ஸ்டார்ஸ்க்கு நான் கொடுக்குற மரியாதை. ஆனால் இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறது உங்கள் யூனிஃபார்முக்கு தகுதியான வார்த்தைகள் இல்லை. இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? சார், நான் ரகுவை பார்த்து பேசியாகணும். பேசாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அதுக்கான வழியை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலன்னா நான் சில பேருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு ஃபோன் பண்ண போறியா? நீ ஃபோன் பண்ணுறதுனால எந்த சார் இங்கே வரப்போறான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபோன் பண்ணு. சார், நான் சொல்ல வந்தது உங்களுக்கு மேலே இருக்க சாருங்க இல்லை. ரகுவை பார்க்க நீங்கள் என்ன அனுமதிக்கலைன்னா நான் மீடியாவை கூப்பிடுவேன். ஓஹோ, நாங்கள் ரகுவை இங்கே கூட்டிகிட்டு வரலன்னு நீ நம்பலைன்னா உள்ளே போய் பாரு. அப்படி எவனாவது ஒருத்தன் அங்கே இருந்தானா நீ போய் பேசு. யோ பிசி சார், இவரை உள்ள கூட்டிட்டு போய் லாக்அப் ரூம் காட்டுங்க. ஓகே சார், வாங்க. மோட்டு சொன்னது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ரகு இங்கே இருக்கணுமே. ஆனால் ரகு எங்கே போயிட்டாரு?
நீ பார்க்க வந்த ஆள உள்ள பாத்தியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே, ரகுராமங்கிற கைதிய நாங்க கூட்டிட்டு வரலன்னு. நீங்க இப்போ போலாம். சாரி சார். மூர்த்தி, சத்தியமா அனந்தன் ரகுவை வெளியெடுக்கிறத பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. பார்வதி சித்தி தான் அண்ணன் மூலமா ரகுவை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ரகு வெளியில வராம இருக்கிறதுக்கு சுபத்ரா மேடம் அதுக்கான வேலைங்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஆனந்தன் சார் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறது சரியில்லை. அம்மா, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ரகுவ பார்வதி சித்தியும் இல்ல அண்ணனும் வெளியே கொண்டு வந்தா அப்போ இந்தோட நோயை பத்தி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. அந்த இந்துக்கு தான் முதல்ல அது தெரியும். அப்புறம் அருண் மாமா, ஷோ ரொம்ப பிரச்சனை ஆயிடுமேமா. பிரச்சனை வராம இருக்கணும்னா நீங்க ஆனந்தன் சாரை தான் தடுக்கணும். பார்வதி மேடத்துக்குன்னு நீங்க தனியா எதுவும் பண்ண வேணாம். அந்த ரகுவை தடுக்கிறது இப்ப எனக்கான வேலையும் கூட. மூர்த்தி, அனந்தன் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லப்பா. அவன் நாங்க சொன்னாலே கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அனந்தனை எங்களால எப்படி தடுக்க முடியும்? அது நடக்கும்னு எனக்கு தோணல. ரகுவை வெளியே விடாம இருக்கிறதுக்கு போலீஸ்க்கு வேற வழி எதுவுமே இல்லையா? கடைசியில ரகுவோட நிலைமை என்ன ஆகும் மூர்த்தி? ரகுவை பார்வதியும் அனந்தனும் சேர்ந்து ஜாமீன்ல எடுத்துருவாங்களா என்ன? இப்ப இருக்க நிலைமையில அவங்களால ரகுவை மீட் பண்ண முடியாது. அதுக்கான வழியையும் எஸ்ஐ பண்ணிட்டாரு. பார்வதி மேடத்தோட சைட்ல இருந்து இந்த மாதிரி வேலைங்களாம் நடக்கும்போது அந்த ரகுவை எஸ்ஐ வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்காரு. அது எந்த இடம்? அதை என்கிட்டயும் சொல்லவே இல்லை. அப்போ ரகுவை கோர்ட்ல ஆஜர்படுத்தல. அதுவும் நல்ல வேலைதான். ரகு மாதிரி இருக்க ரவுடிங்க கையில கிடைச்சாங்கன்னா போலீஸ் உடனே ஒன்றும் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ரகுவை நாம ஜெயில அடைச்சிட்டோம்னா இந்துவோட நோயை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. மூர்த்தி, அந்த இன்ஸ்பெக்டரை மறுபடியும் நீங்க போய் பாருங்க. அவருக்கு வேண்டியதை சுபத்ரா பண்ணிடுவா. போலீஸ்காரங்க அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுபடியே அவங்க பண்ணட்டும். நீங்க ஆனந்தன் சாரை தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன். ரகுவா பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காதுமா. நாம அதை நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கணும். மாமா, வாம்மா, வந்துட்டியா? இங்க பாருமா, என் பையனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல மாமா. உங்களுக்கு நான் சாப்பாடு போடட்டுமா? எனக்கு இப்ப வேண்டாம்மா. எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. பசி என்னை விட்டு பறந்து போயிடுச்சுமா. நீங்க எதுவுமே சாப்பிடாம இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா மட்டும் ரகு மாமா கிடைச்சிருவாரா? அவரை நினைச்சு நீங்க எதுக்கு இப்ப வருத்தப்படுறீங்க? ரகு மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றது இது முதல் தடவை இல்லைல்ல. இங்க பாருமா, முன்னாடியெல்லாம் ரகுவோட சுபாவத்தை பார்க்கும்போது நான் யோசனை பண்ணுவேன், இவனை பிடிச்சி உள்ள போட போலீஸ்காரங்க யாருமே இல்லையான்னு. ஆனா இப்போ என் பையன் புது மனுஷனா மாறிட்டு இருக்கான். அவனுக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்துட்டு வரேன். அவன் புது மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் தான் நான் சாகணும்னு இப்போ ஆசைப்படுறேம்மா. ஆனா இன்னைக்கு அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு கேட்டப்போ மனசு வலிக்குது. மாமா, அவனை பத்தி நீ விசாரிச்சு பாத்தியா என்ன?
இந்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் மாமா. அவளுக்கும் எந்த ஸ்டேஷன்னு சரியா தெரியலன்னு சொன்னா. ஆனா அவ்வளோ வருத்தப்படுற மாமா. அப்படின்னா ரகு கூட ஒன்றா இருந்தவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் மாமா மாட்டிக்கிட்டதுனால எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அது அப்படித்தான் நடக்கும். எல்லாரும் கம்பீரமாக நடக்கிறதுக்கு என் பையன் வேணும். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவனுக்கு யாரும் கண்டுக்கிறதே இல்லை. கடவுளே, என் பையனுக்கு எதுவும் நடந்திருக்கவே கூடாது. மாமா, போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? சொல்லுங்க சார். நீங்க தான் ரகுவோட அப்பாவா? ஆமா சார். ரகு இங்க இல்லையா? ஐயோ சார், அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. நீங்க ரிலீஸ் பண்ணாம எப்படி வெளியே வருவான்? நீங்க போய் சொல்லி என்னை ஏமாத்தினீங்கன்னா உங்களையும் உள்ள தள்ளிடுவேன். ஹேண்டிகேப்டுன்னு நான் பார்க்க மாட்டேன். சார், ரகு மாமா இங்க வரவே இல்லை. போலீஸ் கஸ்டடி எடுத்த ஆளை பத்தி இங்க வந்து கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ரகுவை நாங்க கஸ்டடியில் எடுத்தோம். ஆனா அவன் எங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டான். உள்ள பாருங்கய்யா. ஓகே சார். அம்மா, சார், ரகு இங்க இல்ல. அவன் எங்க பதுங்கி இருக்கான்னு ஒழுங்கா சொல்லுங்க. எங்க பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு நீங்க தான் சொல்றீங்க. அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னும் வீட்டுக்கு வராத மகனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அப்பா கிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. என் மகன் எங்க போயிட்டான்னு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போன போலீஸ் தான் பதில் சொல்லி ஆகணும். அவன் வந்தானா மரியாதையா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொல்லு. இல்லைன்னா நீ உன் மகனை பார்க்க இந்த வீல் சேரை உருட்டிக்கிட்டே சென்ட்ரல் ஜெயிலுக்கு வரணும். வாங்கய்யா. எஸ் சார். அம்மா, ரகு இப்படி தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிட்டானம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் அந்த டாக்டரை அடிச்சிருக்கவே கூடாது. எதுக்காக அவன் அந்த மாதிரி பண்ணான்? இந்துவோட விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணியிருக்கலாம்ல. பார்த்தல இப்போ வந்து போலீஸ்காரங்க சொல்லிட்டு போனதே. மாமா, நீங்க எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்க? அதான் ரகு மாமா இப்ப போலீஸ் கஸ்டடியில இல்ல. ரகு மாமா இப்ப தப்பிச்சிருக்காருன்னா போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நல்லா தெரியும். போலீஸ் அவரை திரும்ப பிடிக்காம இருக்கிறதுக்கான வழிதான் நம்ம பார்க்கணும். லட்சுமி, நீ இந்த விஷயத்த இந்துவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. இவங்களோட வீட்டு வேலை செய்ய நான் தான் வேணும்னு சொன்னதுக்கான காரணம் புரியவே இல்லையே. அம்பாட்டி வீட்டில் தங்கினாலும் வாடகை வீட்டில் தங்கினாலும் வேலைக்காரி அம்பாட்டில இருந்து தான் வரணும். ரொம்பவே ஆசைதான் போல.
ஆமா, ரோசம்மா வந்ததுல இருந்து இங்கேயே நிக்கிறீங்களா? உள்ள வாங்க. நீங்க இங்க வந்ததும் வேலை செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க இருக்கிற வேலைகளை செய்யறதுக்கு நான் தான் வரணுமா என்ன? வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அதென்ன ரோசம்மா, நீங்க அம்பாட்டு வீட்டு கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் வேலை பாப்பீங்களா என்ன? நாங்க இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனையா என்ன? உங்க மனசு நல்ல விதமா இருந்திருந்தா நீங்க இப்பவும் அம்பாட்டி வீட்டுல தங்கிருக்கலாம் இல்லையா? ரோசம்மா, நீங்க என்ன இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? சுபத்ரா ஏதாவது சொன்னாலா என்ன? சொன்னாங்க, அதுக்காக தானே மேடம் நான் வந்திருக்கேன். அப்படின்னா நீங்க இப்படி பொம்மை மாதிரி நிக்காம வீட்டுக்குள்ள போய் வேலையை பாருங்க. இப்ப இவ ரொம்ப தென்னாவட்டால பேசிட்டு இருக்கா. வாடகை வீட்டுல இருந்தாலும் ஷெனாய் ஃபேமிலி நினைப்பு போல. ரோசம்மா, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? நீங்க செய்யற வேலைக்கெல்லாம் நான் வேற வேலைக்காரிய சேர்க்கணுமா என்ன? இன்னொரு விஷயம், இங்க வேலை மட்டும்தான் செய்யணும். இங்க நடக்கிற விஷயத்த வெளியே போய் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இங்க பல பேர் வருவாங்க போவாங்க. அந்த வீட்டுல மாதிரி ஒட்டு கேட்கலாம் வரக்கூடாது. கிச்சன்ல மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் என்ன பொருளை யூஸ் பண்ணாலும் அதுக்கான கணக்கை காட்டணும். இந்த வீட்டுல இருக்கிற பொருளை ஆட்டைய போட்டு கொண்டுட்டு போலான்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. ஆட்டையை போட்டு கொண்டு போறதுக்கு இங்க என்ன பெரிய தங்கமா இருக்கு? நீங்க என்ன, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்கிறீங்க? மேடம், சுபத்ரா மேடம் சொன்னதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக நான் இங்க பர்மனண்டா இருப்பேன்னு நீங்க நினைக்காதீங்க. இங்க வேலையை முடிச்ச உடனே நான் அம்பாட்டிக்கு போயிடுவேன். அதனால நீங்க அதிகமா என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். வேலை என்னன்னு சொல்லுங்க, நான் அதை பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வீட்டுல நீங்க வேலை பார்க்கும் போது நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒன்னும் உங்களுக்கு சும்மா சம்பளம் கொடுக்கலல்ல. அந்த வீட்டுல மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் பணம் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. நீங்க கிச்சனுக்கு போங்க. உங்ககிட்ட தான் கிச்சனுக்கு போங்கன்னு சொன்னேன். ஷெனாய்க்காரங்களுக்கும் ரகுக்கும் உள்ள பிரச்சனை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குமே. ரகுவை அடிச்சு துரத்தணும் சார். அவன் என்னையே ஒரு நாள் ஆளை வச்சு அடிச்சிருக்கான். அன்னைக்கு அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட என்னால முடியாம போச்சு. ரகு இப்போ அரெஸ்ட் இல்லாத கஸ்டடியில தானே. அவனை இப்போ அடிச்சு உதைக்கணும். அவன் இதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கவே கூடாது. ரகுவை அந்த மாதிரி நீங்க பண்ணணும். அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நாங்க அதை பண்ணித்தரோம். ஆனா அந்த ரகுவை நீங்க அடிக்கணும். அவன் அடிபட்டு கிடக்கிறத நான் பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக தான் நான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன். உங்களோட இந்த ஆசை நடக்கும்னு எனக்கு தோணல. ரகுவை இதுக்கப்புறம் யாரும் உயிரோட பார்க்க போறது இல்லை மேடம். அப்போ ரகுவை கொல்ல போறீங்களா? ஆமா, உங்ககிட்ட தெளிவா சொல்லணும்னா ரகு சம்பந்தப்பட்ட பழைய கேஸ்களை தோண்டி எடுக்க போறேன். அதுக்கப்புறம் நாங்களே ரகுவை விடுதலை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு என்கவுண்டர் ஆக்ஷன். அப்புறம் ரகு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது சுடப்பட்டான்னு செய்தி வரும். ஏய், அப்படின்னா அதுக்காக தான் நீங்க ரகுவை மறைச்சு வச்சிருக்கீங்களா? அதுக்காகன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு அவன் சாகிறது தானே நல்லது. மேடம், சொல்ல போனா இது ஷெனாய்க்காரங்களுக்காக தான் பண்றோம். ரகு செத்து போயிட்டான்னா நீங்க பயப்படுற விஷயம் எதுவுமே வெளியிலே வராது இல்ல. இருந்தாலும் ரகுவை கொல்லணும்னு நினைக்கிறது அதெல்லாம் நடக்கிற காரியமா? அதை நடத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். நான் வரட்டுமா? மேடம், உங்களுக்கு வேலை நடந்தா போதும் இல்லையா? அந்த இன்ஸ்பெக்டரே அதை நடத்துவாரு. இங்க எதுவுமே இல்ல போல இருக்கே. அம்மா பொண்ணு சேர்ந்து ஹோட்டல நல்லா வாங்கி மூக்கு முட்டை தின்றுருக்காங்க போல. அந்த பாவப்பட்ட இந்துவை ஏமாத்தின இவங்களாம் இப்படி நல்லா இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த தெய்வம் எந்த ஆபத்துமே கொடுக்க மாட்டேங்குது. இவங்க அகங்காரத்தை தீக்கிறதுக்கு
சவுக்காலே நாலு சாத்து சாத்தணும் அப்பதான் புத்தி வரும். தெய்வ குத்தம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வேண்டான்னு விட்டுருக்கேன். இருந்தாலும் என்னை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்தா நான் சும்மா விட போறது இல்ல. நீங்க என்ன இங்க இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே மேடம். இங்க இருக்கிற கிச்சனை பார்க்கும்போது அம்பாட்டி வீட்டுல இருக்கிற கிச்சன் மாதிரி அழகா இல்லையேன்னு தான் நான் பாக்குறேன். அழகா இல்லனா அதை நீங்க சரி பண்ணுங்க. அதுக்கு தானே உங்களை வேலைக்கு வச்சிருக்கீங்க. இந்த கிச்சன் அங்க இருக்கிறதோட ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன இருந்தாலும் அது நடக்காது. அம்பாட்டி கிச்சனோட ஐஸ்வர்யமும் அழகும் நம்ம இந்து தானே. என்ன இருந்தாலும் இந்து இங்க வந்து தங்க போறது இல்லல்ல. ஐஸ்வர்யம் இருக்கிற பொண்ணுங்க வீட்ல இருந்தாங்கன்னா கிச்சன் அதுவே அழகாயிடும் மேடம். நீங்க அத என் பொண்ணு நினைச்சுதானே சொல்றீங்க? நான் பொதுவா தான் பேசிட்டு இருக்கேன் மேடம். நீங்க அதிகமாலாம் ஒன்றும் பேச வேண்டாம். இங்க இருந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வேலையை போய் பாருங்க. நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பிட்டீங்கல்ல. கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு நீங்க லாண்ட்ரி ஷாப் வரைக்கும் போயிட்டு வரணும். மேல இருக்க ரூம்ல நிறைய துணிமணி எடுத்து வச்சிருக்கேன். அதை கட்டி எடுத்துட்டு போய் அங்க கொடுத்து துவைக்க சொல்லுங்க. சரி மேடம். ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கேம்மா. அம்மா யாருன்னு போய் பாரு நீ. அட பார்வதி அம்மாவா, உட்காருங்க. அம்மா நீ டீ கொண்டு வாம்மா. ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டானே. அப்படி சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீ போய் டீ எடுத்துட்டு வாமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம் தான் இங்க வந்தேன். ரகு பத்தின விஷயமா? ஆமா, போலீஸ் ரகுவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. போலீஸ் கோர்ட்டு கூட்டிட்டு போகவே இல்ல. பார்வதி அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? என் பையன் இப்போ எங்க இருக்கான்? நான் இப்போ ரகுவோட வக்கீல பார்த்து பேசிட்டு தான் இங்க வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்காரங்க ரகுவை கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டி, ரகு மாமா அவங்க பிடியில இருந்து தப்பிச்சதா போலீஸ்காரங்களே இங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. இதுல எது பார்வதி உண்மையான விஷயம்? ரகு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா இல்ல என் பையனை போலீஸ் கொன்னுட்டாங்களா? இதுல எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க நாம ஹைகோர்ட்ல இந்த விஷயத்தை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டா ரகுவை போலீஸ் கண்டுபிடிச்சு ஆஜர் பண்ணியே ஆகணும். அவங்க கஸ்டடியில இருந்தா கூட அவங்க ஆஜர்படுத்தி தான் ஆகணும். அதோட சேர்த்து நாம ரகுவுக்காக நாம முன்ஜாமீனே வாங்கி வச்சிடலாம். அதுக்குண்டான செலவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, அப்படின்னா ரகு மாமா மேல இருக்க கேஸ் ரொம்ப சீரியஸா? அப்படிலாம் எதுவும் இல்லை லக்ஷ்மி. இருந்தாலும் போலீஸ்காரங்க ரகுவை எதிரியா பாக்குறாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.